என்னோட தங்கச்சிக்கு மேரேஜ் நெக்ஸ்ட் வீக். நான் ஃபுல்லாக வந்து அதில் இருக்கேன். இருந்தாலும் வந்து மேம் நிர்மலா மேம் வந்து பர்சனலாக ரொம்ப க்ளோஸ் எனக்கு. அவங்க வந்து ரொம்ப இல்லை மேம் நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னதால சரி ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணேன். அப்புறமா வந்து என்ன சொல்றது, நிர்மலா மேம்க்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கணும், என்னை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஏன்னா 3 years பேக் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கே என்ன சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ எனக்கு ஃப்ரீ டைமாக இருந்தது, ஈஸியாக வந்துட்டேன். ஆனால் எனக்கு ரொம்ப ஹெக்டிக் சுச்சுவேஷனில் நான் வந்திருக்கேன். உங்கள் எல்லாரையும் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். டிகிரி வாங்குற எல்லாருக்கும் என்னோட ஹார்ட்ஃபெல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒன்ஸ் அகெயின் வந்து எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் வெற்றியும் இறைவன் தருவானாக அப்படின்னு சொல்லி துவாசிச்சுக்கிட்டு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் தேங்க்ஸ், எஸ்பெஷலி லால்கான் அகாடமி அண்ட் நிர்மலா மேம்க்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு என்னோட உரையை நிறைவு செஞ்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைரன். Scientist Ashmat Mishra, Great of India, doing international achievements in the field of marine nanotechnology. மதவழியில் பற்றாத தொழில் வளமும் கடல் வழி வணிகமும் பல புலவர்களை தந்த இலக்கியங்களும் நிறைந்ததும் இயற்கையாக அமைந்திருக்கும் துறைமுகமும் ஆசியாவிலேயே சிறந்த கடல் உயிரியல் ஆராய்ச்சி மையமும் உள்ள பாரம்பரியமிக்க பரங்கிப்பேட்டையில் நபிகான் பரிதாபானு தம்பதிகளுக்கு மகளாக பிறந்தவர். பள்ளியில் படிக்கும் பொழுதே 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் எடுத்து பாராட்டை பெற்றவர். பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி இளங்கலை படிப்பை பொறையாறில் உள்ள டிபிஎம்எல் கல்லூரியில் படித்து கல்லூரியின் முதல் மாணவியாக பிரகாசித்தவர். இளங்கலை பட்டப்படிப்பை முடித்ததும் முகமது சலீம் என்பவருடன் இவருடைய பெற்றோர்கள் இவருக்கு திருமணம் செய்து வைத்தனர். இவருக்கு முகமது லியான், முகமது நிஹான் என்ற 2 ஆண் மகவுகள். கல்வியில் உள்ள இவரது ஆர்வத்தை அறிந்தவர்கள் அவரது கணவனர் வீட்டில் மேற்படிப்பிற்கு அனுமதித்தனர். எம்எஸ்சி பயோடெக்னாலஜி மயிலாடுதுறையில் உள்ள ஏவிசி காலேஜில் 86.4% மதிப்பெண்களுடன் கல்லூரி வாழ்க்கையிலும் சாதனை படைத்தவர். 2011ஆம் ஆண்டு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸில் பெஸ்ட் பேப்பர் பிரசன்டேஷன் அவார்டை பெற்றவர். 2013ஆம் ஆண்டு இந்தியாவின் டெல்லியில் உள்ள மௌலானா ஆசாத் அவார்டை பெற்றமைக்காக ஐக்கிய ஜமாத் பரங்கிப்பேட்டை அவர்களின் மூலமாக பாராட்டுகளையும் பெற்றவர். 2021ஆம் ஆண்டில் கடலூர் மாவட்டத்தின் சப் கலெக்டர் அவர்களின் கைகளால் சாதனை மகளிர் விருதையும் பெற்றவர். டிகே இன்டர்நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷனின் குளோபல் அச்சீவ்மெண்ட் அவார்டு 2021-22ஆம் ஆண்டிற்காக சிறந்த ஆராய்ச்சிக்கான விருது இவருக்கு அளிக்கப்பட்டது. இந்திய அளவிலும் உலக அளவிலும் பத்திரிகைகளில் இவருடைய ஆராய்ச்சி கட்டுரைகள் 25க்கும் மேல் வெளியிடப்பட்டுள்ளது. அலையாத்தி காடுகளின் நாயகன், உலகின் மிகச்சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவரான ரொட்டேரியன் டாக்டர் கதிரேசன் அவர்களின் மாணவி என்பதை பெருமையுடன் கூறுவது அவருடைய சிறப்பு தன்மை. இந்த நேரத்திலும் எந்த விதமான பொறுப்புகளையும் எடுத்துக்கொள்ள நினைப்பது இவருடைய தனித்தன்மை. இவருடைய சாதனை மற்றும் ஆராய்ச்சிகளை பாராட்டி சிதம்பரம் ரோட்டரி மிட்டம் சங்கம் ரோட்டரியின் ஒகேஷனல் எக்ஸலன்ட் அவார்டை வாழ்த்துக்களுடன் வழங்கி பெருமிதம் கொள்கிறது. நன்றி. Thank you, ma'am, for your inspiring and thought-provoking address. Let us now proceed to the next segment of graduation ceremony. காவேரி நதியின் கரையில் அமைந்துள்ள தமிழ்நாட்டின் 4வது பெரிய நகரம் திருச்சியின் மிகப்பெரிய தொழிலதிபர் ஆர். முகமது இஸ்மாயில் பிகாம், சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் மேக்ஸிமம் பாலிமர்ஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் உரிமையாளர் ஸ்டார் டைரி ஃபார்மின் மனைவி ஆவார் நம்முடைய கௌரவ விருந்தினர் திருமதி மஹ்முதா பேகம் அவர்கள். மேலும் பெட்ஜார் மேனுஃபேக்சர்ஸ் கம்பெனியான
மேக்சிமா பாலிமர்ஸ் பிரைவேட் லிமிடெடின் ஒன் ஆஃப் த டைரக்டரும் ஆவார். இவருக்கு முகமது கமாலுதீன் எம்பிபிஎஸ் என்ற செல்ல மகனும், குறும்புகளின் இளவரசி பல் மருத்துவர் முஃபிதா பிடிஎஸ் என்ற மகளும் உள்ளனர். இவர் இஜாசா ஹோல்டர் ஹப்ஸ் அண்ட் ஆசிப் எகிப்து, இஜாசா ஹோல்டர் ஹப்ஸ் அண்ட் ஷிஃபா எகிப்து, இஜாசா ஹோல்டர் காய்தா நூராய்னி ஃபுர்ஹான் யூனிவர்சிட்டி மெக்கா ஆகிய பட்டங்களுடன் பிஏ இஸ்லாமிக் ஸ்டடீஸ் முடித்தவர். பல்வேறு சமூக பணிகளில் தன்னை இணைத்து கொண்டு தஜ்வீதுடன் அல் குர்ஆனை ஓத பயிற்சி அளிப்பவர். இவரை உங்கள் முன் அறிமுகப்படுத்துவதில் மகிழ்வு கொள்கிறது லால்கான் அகாடமி இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி, சிதம்பரம். As our graduates prepare to step into a world of opportunities and challenges, career guidance become more valuable than ever. I now invite